ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த வருஷம் 2026ல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 4 எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சிலபஸ்க்கான கிளாஸஸ் எப்படி படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒரு முக்கியமான மேஜர் ரூல் எதுன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எந்த மந்த்லேருந்து படிக்கணும். இப்போ டேட் ஆஃப் தி எக்ஸாம் வந்து இப்போ செப்டம்பரில் வருது அப்படின்னா அப்போ எத்தனை மாதத்துக்கு முன்னாடிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமானது, நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ நடப்பு செய்திகள், நடப்பு நிகழ்வுகளில் இருந்து எந்தெந்த செய்திகள் அதிகமாக நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க அப்படின்றதும் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்தராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வகையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இனி வரக்கூடிய டேஸில் ஜனவரியிலேருந்து உங்களுக்கு எவ்ரி 5 days ஆர் எவ்ரி 10 daysல உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் உங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக முதல்ல நம்ம ஜனவரி 1லேருந்து ஜனவரி 5, 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போத் பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு கண்டென்ட் இருக்கும். இது நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்குறது. முதல் விஷயம், இப்போ டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பரில் நடக்குதுன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் லாஸ்ட் ஒரு 6 monthக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நம்ம செப்டம்பர் தான் எக்ஸாம்ஸ் இருந்தாலுமே நம்ம எதுக்காக ஜனவரிலேருந்தே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சின்ஸ் நமக்கு இது ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மோர் அண்ட் மோர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜனவரிலேருந்து வரப்போகுது. முதல் விஷயம், அப்போ கரண்ட் அஃபேர்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ ஜனவரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஜனவரி மந்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், ஐ மீன் டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஜனவரி 9 என்ன நாளாக கொண்டாடுறோம், ஜனவரி 4ஆம் தேதி என்ன தினமாக கொண்டாடுறோம். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கீழே இருக்கிற டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு PDF போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணுங்க. இப்போ முதல்ல இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டைப்பில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொங்கல் தொகுப்பிற்கு தமிழக அரசு எவ்வளவு தொகை ஒதுக்கீடு செய்துள்ளது? ஓகேலா, பொங்கல் தொகுப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவருக்கும் 3000 கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் வந்து கரும்பு, அரிசி இதெல்லாம் தரப்போறாங்க இல்லையா. ஸோ அந்த தொகுப்பிற்கு எவ்வளவு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 248.67 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சமீபத்தில் சோதனை செய்யப்பட்ட தரையில் இருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய குறுகிய தொலைவு ஏவுகணையின் பெயர் என்ன? பிரளய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரளையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, லேண்ட் டு லேண்டில் போகக்கூடிய ஒரு மிசைல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 150 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் என்ன பண்ணும், இது வந்து யூஸ் பண்ண முடியும். சரி, அடுத்து பாருங்க. 2025ஆம் ஆண்டு ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை என்ன? ஏன் சார் இது கேட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த கொஸ்டின் எப்படி நமக்கு எக்ஸாம்ஸில் ரெஃப்ளெக்ட் ஆகும்னா, பொதுவாக நமக்கு ஹியூமன் டிசீசஸ் இருக்கு இல்லையா, மனித நோய்கள் வந்து நமக்கு எப்படியுமே கொஸ்டின்ஸ் உண்டு ஜுவாலஜியில் பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த ரேபிஸ் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கு. அப்போ 33 பேர் இறந்துருக்காங்க. அப்போ இந்த ரேபிஸ் நோய் பரப்பும் வைரஸுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லிசா வைரஸ் ரேபிஸ் அப்படின்றது தான் வந்து அதுக்குரிய காரணி. அப்போ கண்டிப்பாக ஒரு நோய் இருக்குன்னா அதை தடுப்பதற்கான தடுப்பூசியும் இருக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ரேபிஸ் நோய்க்கு செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசிகள் என்னென்ன சார் இருக்கு? ராபிவேக்ஸ் எஸ்ன்னு சொல்லக்கூடியது, நோபிவேக் ரேபிஸ், 3வது ஐமோவேக்ஸ் ரேபிஸ். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக ரேபிஸுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தடுப்பூசிகள் ஆகும். ஏன்னு கேட்கறதுனா, ரேபிஸ்ன்றது ஒரு வைரஸ் தொற்று. அப்போ அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிசீஸ்ல வருது. ஜுவாலஜியில் ஒரு முக்கியமான தலைப்பு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. மின் வாகனங்களுக்கு தமிழக அரசு வழங்கும் வரி விலக்கின் சதவிகிதம் என்ன? எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானியமாக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 100% மானியமாக வழங்கப்படுகிறது. ரோட் டாக்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நெக்ஸ்ட், மின் வாகனங்களுக்கு தமிழக அரசு 100% வரி விலக்கினை எந்த ஆண்டு வரை வழங்க உள்ளது? இது ஆக்சுவலி 25 எண்ட் ஆயிடுச்சு, 25 டிசம்பர்ல. இதை ஃபர்தரா 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 2027 டிசம்பர் 31 வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து, இன்னும் 2 ஆண்டுகளில் அமைய உள்ள நாசிக் சோலாப்பூர் 6 வழிச்சாலை மூலம் சென்னை சூரத் பயண நேரம் எத்தனை சதவிகிதம் குறையும்? ஆல்மோஸ்ட் 45% வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இது என்ன சார் பண்ணும்? கண்டிப்பாக எக்கனாமிக்ஸை பூஸ்ட் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டிராவல் டிஸ்டன்ஸ் டியூரேஷன் குறையும் போதோ அல்லது டிஸ்டன்ஸ் குறையும் போதோ நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கூட்ஸ் மீதான டேக்ஸ் இருக்கு இல்லையா, அது நமக்கு குறையும். ஸோ அந்த வகையில் நம்ம இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? கத்தாரில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவு சாம்பியன் யாருன்னு கேட்டீங்கன்னா மேக்னஸ் கார்ல்சன், நார்வே சார்ந்தவர். கிட்டத்தட்ட 9வது முறையாக இதை அவர் வின் பண்ணியிருக்காரு. அதே வந்து பெண்கள் பிரிவில், ஓகேலா, பெண்கள் பிரிவில் யார் ஜெயிச்சிருக்காங்கன்னா, பிபிசாரா அசை பயேவா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கஜகிஸ்தானை சார்ந்தவங்க. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் நமக்கு இந்த ஈவெண்ட் நடந்த இடத்தை கேட்கலாம், அல்லது எத்தனாவது முறையாக வின் பண்ணார் அப்படின்றது கேட்கலாம். 9வது முறை மேக்னஸ் கார்ல்சன். அடுத்து பாருங்க. 12th கொஸ்டின். ஆண்கள் பிரிவில் எந்த இந்தியர் வெண்கல பதக்கம் வென்றார்? சின்ஸ் இந்தியாவை சார்ந்த ஒரு பிளேயர் அப்படின்றதுனால அர்ஜுன். ஸோ இது நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். அடுத்து,
இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதல் 3 இடங்கள் வகிக்கும் மாநிலங்கள் எவை? இந்த நியூஸ் வந்து சர்க்கரையோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால நியூஸ்ல வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு எக்கனாமிக்ஸ் டைம்ல கேட்டா, தமிழ்நாடு எக்கனாமிக் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டா, பிரசென்ட்ல வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து நம்பர் 1ல இருக்கு. செகண்ட் மகாராஷ்டிரா, குஜராத் வந்து 3வது இடத்தில் உள்ளது. அடுத்து, ஆளுநர் உரை பட்ஜெட் உரை பற்றி உரையாட எந்த தேதியில் தமிழக சட்டப்பேரவை கிடையாது அமைச்சரவை கூடுகிறது? ஓகேங்களா, அமைச்சரவை டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த அமைச்சரவை என்னைக்கு கூடுதுன்னா ஜனவரி 6க்கு தொடங்குது. இப்போ இதுல என்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க? அப்ப ஆளுநர் உரை என்றால் என்ன? எந்த ஷரத்துக்கு கீழே வரும்? டிஃபால்ட்டா எந்த ஷரத்தின் மூலமாக ஆளுநர் ஒரு மாநிலத்தோட சட்டமன்றத்தில் அவை தொடங்கும் போது, அந்த கூட்டத்தொடர் தொடங்கும் போது அவர் தனது ஸ்பீச்சை டெலிவரி பண்றாரு. அப்புறம் பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் கொஸ்டின்ஸா வரும். அடுத்து, பனிச்சிறுத்தை எந்த மாநிலத்தில் மாநில விலங்கு ஆகும்? ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்னோ லெப்பர்ட் இமாச்சல பிரதேஷ்ல இருக்கக்கூடியது. ஓகேலா, அங்க ஸ்னோ லெப்பர்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங்சுரி இருக்கு. ஓகேலா, அடுத்து பாருங்க, 16வது சென்னை ஓபன் கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க போட்டிகள் எங்கே எப்போது நடைபெறுகிறது? ஜனவரி 2 இருந்து ஜனவரி 9 வரைக்கும் நடக்குது. ஓகேலா, ஸோ 16th எடிஷன் அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 16th எடிஷன் ஓபன் கிராண்ட் மாஸ்டர்ஸ். ஸோ இதில் எத்தனை நாடுகள் கலந்து கொள்றாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 22 கண்ட்ரிஸ். இது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் அந்த எத்தனாவது எடிஷன் எந்த இடத்துல எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குது அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு என்ன? ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மொத்த ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 346.94 லட்சம் கோடி. ஓகேலா, ஸோ இது கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உள்ள நாடு எது? இந்தியா தான். ஸோ இந்த ஜிடிபி அச்சீவ் பண்ணதுனால இந்தியா வந்து வேர்ல்டுல 4th ரேங்க் போயிருக்காங்க. அப்போ எப்பவுமே ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் 3 அல்லது ஃபர்ஸ்ட் அல்லது லாஸ்ட் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல நம்ம கேட்பாங்க. அப்படி பார்க்கும்போது உலகின் மிகப்பெரிய 5 பெரிய பொருளாதார நாடுகள் வரிசையில் முதலிடம் தற்போது வகிப்பது அமெரிக்கா, செகண்ட் சீனா, 3வது ஜெர்மனி, தென் 4th பிளேஸ் இந்தியா. அப்ப இந்தியா 4th பிளேஸ்க்கு வருதுன்னா கண்டிப்பா யாரையும் ஒருத்தரை பீட் பண்ணி தான் வந்திருக்கணும். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜப்பான். ஓகே, அப்ப இந்த 5 பேரையுமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, தேசிய புலனாய்வு முகமையின் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. தாஜ் அட்டாக்கு பிறகு 2008ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த என்ஐஏன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு தற்போது டைரக்டர் வந்து போட்டிருக்காங்க. யாருன்னா ராகேஷ் அகர்வால் போட்டிருக்காங்க. அட்டாக்கா இது எப்போது உருவாக்கப்பட்டது? 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்து, இந்திய இயற்பியலாளர் சத்யேந்திரநாத் போஸ் அவருடைய பிறந்த நாள் என்னைக்கு? போஸ் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, போசான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவருடைய பிறந்தநாள் ஜனவரி 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் படுக்கை வசதி கொண்ட ரயில் எங்கு இயக்கப்படுகிறது? கொல்கத்தா டு குவஹாத்தி. அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பெட் வசதியோடு இருக்கிறது. ஓகேலா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்னும் போது படுக்கை வசதி கொண்ட பாரத் எங்கே இயக்கப்படுது? கொல்கத்தா டு குவஹாத்தி. அப்போ இதில் இன்னும் சார் ஃபர்தர் என்ன சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில். ஓகேலா, இப்போ படுக்கை வசதின்னு சொல்லும்போது கொல்கத்தா டு குவஹாத்தி. அப்போ முதலாக வந்தே பாரத்ன்றது எப்போது லான்ச் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2019 தான் லான்ச் ஆச்சு. அடுத்து, ராம்நாத் கோயங்கா சாகித்ய சம்மான் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது? 2023 முதல் வழங்கப்படுகிறது. இலக்கிய பங்களிப்புக்காக அந்த விருது வழங்கப்படுது. ஓகேலா, அப்ப 2023 கொடுக்குறாங்கன்னா இந்த வருஷம் 3rd எடிஷனா இருக்கும். ஓகேலா, 23, 24, 25 முடிஞ்சிருக்கு. ஓகேலா, டிசம்பர் 25ஆம் ஆண்டின் ஜிஎஸ்டி வரி வசூல் என்ன? ஸோ இது வந்து நமக்கு எக்கனாமிக்ஸ்ல பேஸ் பண்ணி ஒரு நல்ல கொஸ்டினை கேட்பாங்க. 1.74 லட்சம் கோடி. ஓகேலா, 1.74 லட்சம் கோடி டிசம்பர் மாத ஜிஎஸ்டி வருவாய். அடுத்து, எந்த ஆண்டு முதல் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தங்களின் அணு ஆயுத இருப்பினை பற்றி ஆண்டுதோறும் பரிமாறிக்கொள்கிறது? 1991ல இருந்து பரிமாறிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே இயர்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 1 என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேருமே மொத்தமாக எவ்வளவு வந்து நாங்கள் ஆட்டம் பாம்ஸ் வச்சிருக்கோன்றதை ரெண்டு பேருமே என்ன பண்ணிப்பாங்க? ஷேர் பண்ணிப்பாங்க. அதை மட்டும் தான் ஷேர் பண்றாங்களா? இயர்லி ட்வைஸ் ஒரு விஷயத்தை ஷேர் பண்றாங்க. என்ன ஷேர் பண்றாங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய கைதிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிய கைதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இயர்லி ட்வைஸ் என்ன பண்ணிப்பாங்க? ஷேர் பண்ணிப்பாங்க. இப்ப இந்த ஆட்டம் பாம்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்து 1988ல வந்து பிளான் பண்ணி 91ல வந்து செய்யறாங்க. ஓகேலா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் அணு ஆயுத இருப்பினை பற்றி ஷேர் பண்ணிக்கணும்ன்ற ட்ரிட்டி இருக்கு இல்லையா, அந்த உடன்படிக்கை சைன் பண்ணப்பட்ட ஆண்டு 1988 டிசம்பர் 31. இட் கமென்சஸ் ஃப்ரம் 1991. ஓகேலா, சரி. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் தங்கள் நாட்டில் உள்ள எதிரி நாட்டு கைதிகளை பற்றி தகவல்களை எந்த ஆண்டு முதல் பரிமாறிக்கொள்கின்றன? 2008ல இருந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இயர்லி ட்வைஸ்னும் போது ஜனவரி 1, செகண்ட் ஆஃப் ஆன ஜூலை 1. அப்ப ரெண்டுமே என்ன பண்றாங்க? இது ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது எப்படி சார் ஷேர் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் எம்பசிலையும் இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிலையும் சைமல்டேனியஸா என்ன பண்ணிப்பாங்க? ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கு பாருங்க, டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு உருவான நாள் மற்றும் ஆண்டு. இது நிறைய எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஜனவரி 1,
1958 உருவாக்கப்பட்டது. இது எதுக்கு சார் கொஸ்டின் கேட்குறாங்க? இன்னைக்கு மேக் இன் இந்தியா மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு துறையில் ஒரு நல்ல தன்னிறைவு அடையிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிறைய மிசைல்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த டிஆர்ஓட அர்ப்பணிப்பில் தான் உருவாகுது. ஸோ இந்த டிஆர்ஓட எஸ்டாப்ளிஷ்டு இயர் நமக்கு கேட்பாங்க 1958 ஜனவரி 1. அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பின் எத்தனையாவது நிறுவன தினம் தற்போது கொண்டாடப்பட்டது? அப்போ 68th நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. 58 உருவாக்கப்பட்டதுல 68 ஓகேலா. அடுத்து இந்தியாவில் 2025ஆம் ஆண்டு மட்டும் உயிரிழந்த புலிகளின் எண்ணிக்கை என்ன? இது எதுக்கு சார் கேட்குறாங்க? நமக்கு ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ப்ராஜெக்ட் டைகர், ஸோ நேஷனல் அனிமல்ன்றதுனால நமக்கு அதை சுற்றி நிறைய கொஷின்ஸ் வரும். அப்போ இந்தியாவில் 2025 மட்டும் எத்தனை புலிகள் இறந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுதுன்னா மொத்தம் 166 புலிகள் இறந்ததாக நமக்கு ஆய்வு வந்திருக்கு. சரி, அப்போ இந்தியாவில் புலிகள் மாநிலம் என்ன? கொஞ்சம் ஃபர்தராக கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம்னா இந்தியாவில் புலிகள் மாநிலம் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே நிறைய புலிகள் காணப்படுது. ஈவன் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடரபிள் ரேட்டில் புலிகள் இறந்ததற்கான கிடைச்சிருக்கு. இப்போ ஈவன் கூட இப்போ ஒரு 2 to 3 days முன்னாடி நமக்கு வந்து ஒரு நீலகிரி சைடில் நினைக்கிறேன் ஒரு மதிக்கத்தக்க ஒரு 7 வயது புலி இறந்துச்சுன்னு சொல்லி நம்ம நியூஸ்ல பார்த்தோம். அடுத்த உலக அளவில் புலிகள் மக்கள் தொகையில் எத்தனை சதவிகிதம் இந்தியாவில் உள்ளது? ஆல்மோஸ்ட் 75% வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படுகிறது. எந்த ஆண்டு புலி தேசிய விலங்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? எதுக்கு சார் புலியை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கோம்னா, சமீபத்தில் ஒரு நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புலி வருது அப்படின்னா அந்த புலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நமக்கு எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் பேசிக்காக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நவம்பர் 18, 1972 ப்ராஜெக்ட் டைகர் ஓகேலா 1973 கொண்டு வந்திருப்பாங்களே. அதுக்கு முன்னாடி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி இது என்ன பண்ணியிருப்பாங்க, புலிகள் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது. அடுத்து தமிழ்நாடு ஓய்வூதிய கொள்கை குழுவின் தலைவர் யார்? ஆக்சுவலி உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க, டாப்ஸ்ன்றதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ககன்தீப் சிங் பேடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்போ அந்த குழுவின் தலைவர் ககன்தீப் சிங் பேடி. அவர் அல்லாமல் அந்த குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் யாருன்னு கேட்பாங்க. KR சண்முகம், பிரதீக் தயாள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அடுத்து மதராஸ் பல்கலைக்கழக மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட ஆண்டு என்ன? ஏப்ரல் 22, 2022. இது எதுக்காக சார் நியூஸ்ல வந்திருக்கு? பொதுவாக சட்டமன்றத்தில் ஒரு மசோதா வந்து உருவாக்கப்பட்டால் ஓகேலா, அந்த மசோதா என்ன பண்ணும், ஆளுநருக்கு அனுப்பப்படும். அப்போ ஆளுநர் அவர் அதில் என்ன பண்ணலாம், அவர் ஒப்புதல் கொடுக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம் அல்லது மீண்டும் மறுபரிசீலனை செய்யும் மாதிரி என்ன பண்ணலாம், சட்டமன்றத்துக்கு திரும்ப அனுப்பலாம். அப்போ அங்கே முடியாத டைமில் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இப்போ அங்கே குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், அதில் கரெக்ஷன்ஸ் எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாரா அவர் மறுபடியும் என்ன பண்ணலாம், அதை ஃபார்வர்ட் பண்ணலாம், சட்டமன்றத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ அவ்வாறு மீண்டும் இங்கே ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது தான் இங்கே செய்தி வந்திருக்கு. சரிங்களா, பாருங்க. அடுத்து 1923ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழக சட்டத்தின் பிரிவு 11 வேந்தர் என்னும் வார்த்தையை என்னவாக மாற்றுவதற்கு இந்த மசோதாவில் ஒரு அம்சம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அரசு ஓகேலா, வேந்தர் இருக்கு இல்லையா, சான்சலர் அப்படின்றத மாற்றி என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் அதாவது ஸ்டேட்னு சொல்றாங்க. இங்கே ஸ்டேட் என்பது அரசை குறிக்கும் ஓகேலா. அப்போ ஸ்டேட்ன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மசோதாவில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பல்கலைக்கழக வேந்தர்களை அரசே என்ன பண்ணும், அப்பாயின்மெண்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. அடுத்து பாருங்க, 8வது மத்திய ஊதிய ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? நவம்பர் 2025 அமைக்கப்பட்டது. அது சம்பந்தமான செய்திகள் நியூஸ்ல வந்திருக்கிறதுனால இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தமிழக அரசு கேபிள் டிவி கார்பரேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு தேதி என்ன? இது நியூஸ்ல வந்திருந்த ஒரு விஷயத்துக்காக அதுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அக்டோபர் 7, 2007 இது உருவாக்கப்பட்டது. வாலாஜாபாத்தின் பழைய பெயர் என்ன? சிவபுரம் ஓகேலா. வாலாஜாபாத்துடைய பழைய பேர் சிவபுரம். ஆக்சுவலி வாலாஜா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆற்காடு நவாபுடைய பேர் வாலாஜான்னு சொல்லக்கூடியது. பாத் அப்படின்றது வந்து ஆக்சுவலி பாரசீக சொல், பர்ஷியன். பாத் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் அல்லது டவுன் சொல்லுவாங்க, நகரம் அல்லது குடியேற்றம் ஓகேலா. அப்போ வாலாஜாபாத் என்பது ஆற்காடு நவாபுடைய பெயர், வாலாஜாவும் சேர்ந்து வந்திருக்கு. இது நமக்கு ஹிந்து தமிழ் நியூஸ்லேயே கொடுத்துருந்தாங்க ஓகேலா. நமக்கு இது எக்ஸாம்ஸ் நமக்கு நிறைய கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இது கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஓகேலா. அடுத்து பாருங்க, சாவித்ரிபாய் பூலே பிறந்த நாள் என்ன? எந்த தேதியில் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுது? ஜனவரி 3. ஏன் சார் கேட்குறோம், சாவித்ரிபாய் பூலே, ஜோதிராவ் பூலே 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதிக்காகவும் நிறைய குரல் கொடுத்த மிகச்சிறந்த ஒரு தலைவர்கள். ஸோ அவங்கள பற்றி நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக கொடுத்துருக்கோம். சாவித்ரிபாய் பூலே மகிழா சேவா மண்டல் தொடங்கிய ஆண்டு என்ன? 1852 தொடங்கினாங்க ஓகேலா. மகிழா சேவா மண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இரவு பள்ளிகள், மாலை நேர பள்ளிகள் ஓகேலா, ஈவினிங் ஸ்கூல்ஸ் இப்போ வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1855 என்ன பண்ணாங்க, கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சாவித்ரிபாய் பூலே சிசு கொலை தடுப்பு இயக்கம் தொடங்கிய ஆண்டு என்ன? 1863 சிசு கொலை தடுப்பு இயக்கம் அப்படின்றத ஆரம்பிச்சாங்க. இன்ஃபான்டிசைட் ஓகேலா, இன்ஃபான்டிசைட் சொல்லுவாங்க இல்லையா, சிசு கொலை. ஸோ அதை தடுப்பதற்கான இயக்கத்தை தொடங்கினார் மூமெண்ட். அடுத்து சாவித்ரிபாய் பூலே பிறந்த நாளான ஜனவரி 3 என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது? பெண் ஆசிரியர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. குறிப்பிட்டு பெண் ஆசிரியர். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பள்ளி ஆரம்பிச்சாங்க,
பெண்கள் நலனுக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதற்காக பெண் ஆசிரியர் தினமாக சாவித்ரிபாய் பூலேவுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. அடுத்து வருமான வரி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஜூலை 24 கொண்டாடப்படுது. ஜூலை 24 நம்ம இதாக கொண்டாடுறோம். இந்தியாவில் வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகேங்களா, சார் ஜேம்ஸ் வில்சன் சொல்லக்கூடியவர் 1860 முதலாக இன்கம் டேக்ஸ் என்ற ஒரு டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. எதுக்காக சார் இதை பேசுகிறோம்? இன்கம் டேக்ஸ் பற்றி இப்போ நியூஸில் வந்திருந்தது இல்லையா? ஸோ அது சம்பந்தமான கூடுதல் தகவலாக நம்ம இந்த கொஸ்டினை பார்க்குறோம். அடுத்து பாருங்க, சமீபத்தில் நியூயார்க் நகர மேயராக பதவியேற்ற இந்தியரின் பெயர் என்ன? ஓகேங்களா, ஜோரான் மம்தானின்னு சொல்லக்கூடியவர் நியூயார்க் நகரத்துடைய மேயராக பதவியேற்றுக் கொண்டார். சுரங்கப்பாதையில் வச்சு தன்னுடைய பதவி பிரமாணத்தை அவர் எடுத்துக்கொண்டார் சொல்லி பார்த்தோம். அடுத்து ஜனவரி 3 வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்த நாள். ஸோ அது நம்ம கேட்டிருக்கோம். அப்போ எந்த வருஷம்? 1760. எதுக்கு சார் கேட்குறோம்? பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு பாளையக்காரர், பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையக்காரராக இருந்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரை சார்ந்தவங்களுக்கு போட்டித் தேர்வில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அவர் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணார், ஜாக்சன் துரை எப்போது சந்தித்தார், மெட்ராஸ் குழு முன்னாடி எப்போ ஆஜரானார், எப்போது தூக்கிலிடப்பட்டார், எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ அதை பேஸ் பண்ணும்போது நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பிறந்தநாள் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கு. அடுத்து வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த தினம் ஜனவரி 3, 1730. சேம் அதேதான். ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாக குரல் கொடுத்த பெண் அரசி அப்படின்றதால ரொம்ப முக்கியமானவங்க வீரமங்கை வேலுநாச்சியார். அடுத்து இந்தியாவின் எடிசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜிடி நாயுடு அவர்கள் மறைந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4. ஓகேங்களா, ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஜிடி நாயுடு பற்றி சமீபத்தில் நியூஸில் வந்தது. கோயம்புத்தூருடைய பாலத்துக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டது அப்படின்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்படி பார்க்கும்போது ஜிடி நாயுடைய பிறந்தநாள் ஜனவரி 4 அனுசரிக்கப்படுது, கொண்டாடப்படுது. அடுத்து பார்வையற்றோர் பயிரும் முறையான பிரெய்லி முறையை கண்டறிந்த லூயிஸ் பிரெய்லி பிறந்தநாள் என்னைக்குன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 4. ஓகே, அதெல்லாம் நம்ம என்ன கொண்டாடுறோம்னா அதை பிரெய்லி தினமாக கொண்டாடுறோம். அதாவது துளையிடப்பட்ட ஒரு காகிதம் மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, எழுத்துருக்களை அடையாளப்படுத்துவாங்க. அது பேர் பிரெய்லி சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பிரெய்லி முறையை கண்டறிந்தவர் லூயிஸ் பிரெய்லி. ஸோ அவருடைய பிறந்தநாள் பிரெய்லி டேயாக கொண்டாடப்படுது. விடுதலை போராட்ட வீரர் ஜே.சி. குமாரப்பா பிறந்த தினம் எது? ஜனவரி 4. ஜே.சி. குமாரப்பா மகாத்மா காந்தியுடைய நியூஸ் பேப்பர் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஒரு மிகச்சிறந்த ஒரு நேர்மையான ஒரு காந்தியவாதியாக கொண்டாடப்படக்கூடியவர். அவருடைய பிறந்த தினம் ஜனவரி 4 நம்ம கொண்டாடுறோம். சார் ஐசக் நியூட்டன் பிறந்த தினம் ஜனவரி 4. ஸோ ஜனவரி 4 வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தியின் எந்த பத்திரிகையின் ஆசிரியராக ஜே.சி. குமாரப்பா பணியாற்றினார்? யங் இந்தியாவில் ஒர்க் பண்ணார். ஓகேலா, எப்படி நான் இது எதுக்காக சார் இப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறோம்னா, ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி தொடர்பான கூடுதல் தகவல் ஒரு 5 தகவல் ஒரு 6 தகவல் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேலா, அடுத்து பாருங்க, சந்தாலி மொழியின் ஓல் சிக்கி எழுத்து வடிவத்தின் 100ஆண்டு விழா எங்கு நடைபெற்றது? ஜாம்ஷெட்பூர், ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஜாம்ஷெட்பூர். இந்த ஓல் சிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்து இருக்கு இல்லையா, இந்த தந்தையாக கருதப்படுவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டித் ரகுநாத் முர்மு. ஏன் சார் இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, சந்தாலி இந்தியாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலுவல் மொழிகள் மொத்தம் 22 அலுவல் மொழிகள் இருக்கு. அந்த 22ல் ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தாலின்னு சொல்லக்கூடியது. சமீபத்தில் இந்த சந்தாலி நம்மளுடைய இவங்க இருக்காங்க இல்லையா, நமது நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தாலியோட பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த சந்தாலியுடைய மொழியில் இந்திய அரசியலமைப்பின் வடிவம் எழுதப்பட்டுள்ளது. இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த சந்தாலி தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து உலகின் அரிசி உற்பத்தியாளர் 2025 வேர்ல்டுலேயே ரைஸ் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியா தான். கிட்டத்தட்ட 152 மெட்ரிக் டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது இடமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சைனா 146 மில்லியன் மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த உலகளாவிய அரிசி உற்பத்தியில் இந்தியாவின் பங்கானது எத்தனை சதவிகிதம்? 28. அதே மாதிரி ரைஸ் இருக்கு இல்லையா, நெல் ஆராய்ச்சி மையம் எங்க இருக்கு அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஒரு முறை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆடுதுறை அப்படின்ற இடத்துல இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பீகாரின் 2வது புலிகள் சரணாலயமாக அமைய உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கைமூர் வனவிலங்கு சரணாலயம் 2வதாக அமைய உள்ளது. ஓகேலா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது புலிகள் சரணாலயம் ஒரு 4 இருக்கு. ஓகேலா, 4-5 இருக்கு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பீகாரில் 2வதாக அமைய உள்ளது இந்த கைமூர். அப்போ ஃபர்ஸ்ட் எது சார் இருந்துச்சு அப்படின்னா வால்மீகி வனவிலங்கு சரணாலயம் தான் பீகாருடைய ஃபர்ஸ்ட் டைகர் சாங்சுரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த மாநிலத்தில் விச் அல் பாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது? கர்நாடகாவில் அமைக்கப்பட்டுள்ளது. பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பாருங்க, புத்தரின் பூத உடலோடு தொடர்புடையவாக கருதப்படக்கூடிய புனித பிப்ரவா நினைவு சின்னங்களின் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. ஓகேலா, இந்த புனிதருடைய எச்சங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதியில் இருக்கு. அது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அது தொடர்பான ஒரு எக்ஸிபிஷன் டெல்லியில் நடத்தப்பட்டது.
அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நமக்கு நியூஸ்ல வந்திருக்குது. பிரம்மஞான சபையானது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகேலா, நியூயார்க் நகர்ல தொடங்கப்பட்டது 1875ல. ஹூ வேர் த ஃபவுண்டர்ஸ்? இது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருப்பாங்க. ஹெச்பி பிளாவட்ஸ்கி, கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஆல்காட்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேர் தான் வந்து நிறுவனாங்க. பிரம்மஞான சபை எப்போது அடையாருக்கு மாற்றப்பட்டது? டிசம்பர் 1882ல அடையாருக்கு மாற்றப்பட்டது. பிரம்மஞான சபையின் 150வது சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? அடையாறு நடைபெற்றது. இதற்காகத்தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஏன்னா இந்த பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா, அதுல ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான காந்திவாதி யாருன்னு கேட்டீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர் அன்னி பெசன்ட் அம்மையார். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல ஹோம் ரூல் லீக் மூவ்மெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதே மாதிரி முதலாக இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை பதவி வகித்த பெண் தலைவர். ஓகேலா, ஸோ நிறைய சிறப்பம்சம் அன்னி பெசன்ட்டுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் கேட்கலாம். அன்னி பெசன்ட் அம்மையார் எந்த ஆண்டு பிரம்மஞான சபையின் தலைவரானார்? 1903ல தலைவரானார். இந்த 150th ஆனிவர்சரி இருக்கு இல்லையா, இதோடைய கருப்பொருள் தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன் வேர்ல்ட், ஒரு உலகம், ஒன் லைஃப், ஒரு வாழ்வு, த ஸ்பிரிட் ஆஃப் நியூ ஹியூமனிட்டி. ஓகேலா, அதாவது புதிய மனிதத்துவத்தை பரப்புதல் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய கருப்பொருளாக இருந்திருக்கு. அடுத்து முகலாய பேரரசர் ஷாஜஹானுடைய பிறந்த தினம் ஜனவரி 5. ஓகேலா, முகலாயர் காலத்து கட்டுமானத்துல உச்சம் தொட்ட காலம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஷாஜஹான். ரெட் ஃபோர்ட், தாஜ்மஹால்லாம் கட்டியிருப்பாரு. அவருடைய பிறந்தநாள் ஜனவரி 5 அன்று கொண்டாடப்படுது. தென் துருவத்தில் பனிச்சறுக்கு செய்த இளம் இந்தியர் மற்றும் உலகின் 2வது இளம்பெண், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மூலமாக செய்யப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப முக்கியமானவங்க காம்யா கார்த்திகேயன் சொல்லக்கூடியவங்க. இதுல மும்பையை சார்ந்தவர்கள். இது எதுக்காக நான் முத்தமிழ் செல்வி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எவரெஸ்ட் ஏறினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முத்தமிழ் செல்வி நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. காம்யா கார்த்திகேயன் மும்பையை சார்ந்தவர். ஓகேலா. அடுத்து சட்டப்பூர்வ உரிமைகளை பெற்ற உலகின் முதல் பூச்சி இனம் எது? ஓகேலா, அதாவது அதை காப்பாற்றி ஆக வேண்டும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டப்பூர்வ உரிமை. ஓகே, அது எங்கன்னு கேட்டீங்கன்னா அமேசான் கொசு தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சி இனம். அடுத்து 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1 அன்று இந்தியாவில் 8வது மாநில ஊதிய குழு அமைத்த முதல் மாநிலம் எது? அசாம். ஓகேலா, ஃபர்ஸ்ட் அசாம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த கமிஷனை உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அசாம் மாநிலத்தின் 8வது மாநில ஊதிய குழு ஆணையத்தின் தலைவர் யார்? சுபாஷ் தாஸ். ஸோ எப்பவுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அல்லது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருந்தாலும் இந்த முதலாகன்றதுக்கு எப்பவுமே ஒரு ப்ரையாரிட்டி உண்டு. அப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் 8 பே கமிஷனாக வச்சிருக்கிறதுக்கு அசாம். ஸோ அதனுடைய முதல் தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுபாஷ் தாஸ். ஓகேலா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவின் முதல் குடிசை பகுதி இல்லாத நகரம் இது? சூரத். பொதுவாகவே சூரத் நகரத்துக்கு நிறைய சிறப்பு உண்டு. அதில் கூடுதல் சிறப்பாக இது போயிருக்கு. ஸ்லம் ஃப்ரீ சிட்டியாக மாறி இருக்கு. ஓகேலா, சூரத்னு சொல்லக்கூடியது. ஐக்கிய மாநாடுகள் சபை எந்த ஆண்டினை சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் ஆண்டு என மாற்றியுள்ளது? 2026ஆம் ஆண்டு. 2025ஆம் ஆண்டை சர்வதேச சிறுதானிய ஆண்டாக கொண்டாடணும். 2025. ஓகேலா, 24 சிறுதானிய ஆண்டு. போன வருஷம் வந்து கேமல் ஆண்டுன்னு நினைக்கிறேன். ஓகேலா, ஒட்டக ஆண்டாக கொண்டாடப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அப்போ 2025, 24 எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டேஷ் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வருஷம் 2026 வந்து பெண் விவசாயிகள் ஆண்டாகவும் அனுசரிக்கப்படுது. ஓகே, 2 இருக்கு. ஓகேலா, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 44வது ஜூனியர் தேசிய கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கியது? தேசிய லெவல் அப்படின்னும் போது பார்த்துக்கோங்க எந்த எடிஷன். நேஷனல் லெவல் போது ஒரு எடிஷன் எங்க, என்ன எடிஷன், எந்த இடம்? பெங்களூரு, கர்நாடகால. யூரோ மண்டலத்தின் 21வது நாடாக இணைந்த நாடு எது? ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ல வர்த்தகம் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூரோல பண்றாங்க இல்லையா, அந்த யூரோ ஜோனுக்குள்ள 21st கண்ட்ரியாக இப்போ ரீச் ஆகிருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா பல்கேரியா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்குன்றதை பார்க்கணும். அடுத்து 85th கொஸ்டின். தமிழ்நாட்டில் உள்ள புலிகள் காப்பகங்களின் எண்ணிக்கை, புலிகள் சரணாலயத்தோட எண்ணிக்கை டோட்டலா வந்து 5 இருக்கு. ஓகேலா, அப்ப 5ல இதெல்லாம் இருக்குன்றத ஒரு ஜஸ்ட் இங்க கொடுத்துருக்கேன். ஆனைமலை, முதுமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சத்தியமங்கலம், களக்காடு முண்டந்துறை. இந்த களக்காடு முண்டந்துறை தான் இந்தியாவிலே முதலாக உருவாக்கப்பட்ட புலிகள் சரணாலயம். ஸோ அது ஒரு சிறப்பு உண்டு. அதே மாதிரி இந்த சத்தியமங்கலம் இருக்கு இல்லையா, அந்த சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதற்கு பெரியார் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கரண்ட்ல பெரியார் வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. பெரியாரை பத்தி நிறைய கான்ட்ரவர்சி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ பெரியார் எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த புலிகள் சரணாலயத்துக்கு அவருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளதுன்றது கேட்கலாம். சத்தியமங்கலம். ஓகேலா. அடுத்து எந்த மாநில அரசானது 2026ஆம் புத்தாண்டு சூரிய உதய விழாவை நடத்தியது? நமக்கு ஹிஸ்டரியில இந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, கலாச்சாரம், ஹெரிட்டேஜ், அது இருக்கு இல்லையா, பாரம்பரியம், வளம், அது சார்ந்த கொஸ்டினை கேட்கலாம். அருணாச்சல பிரதேசம். ஏன்னா அங்கதான் வந்து சூரிய உதயத்தை முதல்ல அவங்க பார்க்குறாங்க. அது எந்த மாநிலம், எந்த பகுதின்றதை பார்த்துக்கோங்க. அருணாச்சல பிரதேசத்தின் புத்தாண்டு சூரிய விழாவின் கருப்பொருள் என்ன? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டு ரைஸ், ஃபர்ஸ்ட் டு செலிப்ரேட்.
முதல் உதயம் முதல் கொண்டாட்டம் அப்படின்றத வச்சிருக்காங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கொஸ்டின். ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் எந்த கிராமம் முதலாக சூரிய உதயத்தை பார்க்கிறது அப்படின்னா டோங் கிராமம் சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா அஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது, அருணாச்சல பிரதேசத்துல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா சன்ரைசிங்கை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய இந்தியர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து மிஷ்மி பழங்குடியினர் வாழும் மாநிலம் எது? அருணாச்சல பிரதேஷ். இந்த அருணாச்சல பிரதேஷ் எதுக்குன்னா மிஷ்மி பழங்குடி ட்ரைப்ஸ் வாழ்றாங்க. அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை தான் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய உதய விழான்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சரி, நம்ம இப்போ வந்து ஜனவரி 1 முதல் ஜனவரி 5 வரை இருக்கக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை கேள்வி மற்றும் ஆன்சர் டைப்ல பார்த்தோம். ஸோ இது வந்து உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழாக நமது டெலிகிராம் சேனலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு PDF அட்டாச் பண்ணிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்து எவ்ரி 5 days அல்லது எவ்ரி 10 daysக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதே போல உங்களுக்கு சப்ஜெக்ட் கண்டென்ட் எந்த கண்டென்ட் தேவைப்படுது, உங்களுக்கு எதை பற்றிய கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்றத கீழே உங்களுக்கு கமெண்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நம்ம கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸை கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. டிஎன்பிசி எக்ஸாம்ஸுக்கான குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இதுல குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எக்ஸாம்ஸுக்கான அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. நம்ம கிளாஸோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த டாபிக்ல நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்க மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் வந்து நீங்க அந்த டாபிக்ல இருந்து கெயின் பண்ண முடியும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு இதுல ரெஃப்ளெக்ட் ஆகும், இந்த வருஷம் என்ன கொஸ்டின்ஸ் கேட்க போறான்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு டீச் பண்ண போறோம் பர்சனல் கைடன்ஸோட. ஸோ இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது, வீக்லி டெஸ்டஸ், அதையும் இல்லாமல் உங்களுக்கு செப்பரேட்டாக டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.